ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேக்குக்கு யூஸ் பண்ணுற ஐசிங் சுகர் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நான் வந்து கேக் போட்டிருந்தேன், அதில் யூஸ் பண்ண சுகர் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐசிங் சுகர் ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க சர்க்கரையை தான் 1/2 கிலோ எடுத்து நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் நம்ம பீட்ரு இல்லைனா வீட்டில் இருக்க ஸ்பூன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட சர்க்கரை எடுத்து நீங்கள் ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி ஜெலிச்சு கொண்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ கொண்டு வந்துட்டேன் பாருங்கள், பவுடர் பண்ணி. நல்லா ஜெலிச்சிங்கன்னா இதில் இருக்க கட்டி எல்லாமே போயிடும். ஸோ அதனால தான் ஜெலிக்க சொல்கிறேன். ஜெலிக்காமல் பண்ணிங்கன்னா கேக்கில் யூஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட் எதுவுமே கிடைக்காது. சர்க்கரையோட அந்த இது டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போது அந்த பவுலில் என்னோடய சுகரை நான் போடுறேன், அதாவது சுகர் பவுடரை நான் போடுறேன். இப்போ நம்ம எதுக்கு பீட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா, இதில் இருக்க கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ப்ளஸ் நம்ம பீட் பண்ணும்போது அந்த சர்க்கரை வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம பீட் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 5 மினிட்ஸ் பீட் பண்ணுங்கள். அதில் இருக்க கட்டி எல்லாம் உடஞ்சி அந்த சர்க்கரையோட பதம் வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டு நீங்கள் திரும்பவும் வந்து பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கரெக்டாக சீராக வந்து மிக்ஸ் ஆகணும். ஒரு இடமா தேங்கிடக்கூடாது கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். 1/2 கிலோ சர்க்கரைக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு மேலே போடாதீங்க, ஓகேவா? எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா சாஃப்ட் கொடுக்கும். அதுவே அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்படியே ஹார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த சுகர் நீங்கள் கேக்கில் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேக் வந்து ஹார்ட் ஆகிடும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இதோட நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் பீட் பண்ணுங்கள். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் நம்ம பவுடர் தான் எடுக்கிறோம். ஐசிங் சுகர்னால் பவுடராக தான் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒன்று தெரியுமா, இவ்வளோ தான் நம்மளோட ஐசிங் சுகர் ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நம்ம வந்து கேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சுகரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அடுத்ததே நம்மளோட வீடியோவை பார்த்து கேக்கையும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.